உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பைனாப்பிளில் ஜாம் எப்படி பண்ணுறது, அதுவும் வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பைனாப்பிளை முதல்ல சதுரங்களாக வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் அறுவை இயந்திரம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் எனக்கு இங்கே 3/4 கப் கிடைச்சது. அடுத்ததாக அடுப்பில் வாணலியை வச்சு அதில் இந்த பைனாப்பிள் சாறை ஊற்றிக்கலாம். அது நல்லா கொதி வரட்டும், கிளறிட்டே இருக்கணும். பைனாப்பிள் ஜாம் இதில் நம்ம எப்படி செய்கிறோமோ இதே மாதிரி ஆப்பிள், பப்பாயா, ஆரஞ்சு அந்த மாதிரி எல்லா பழங்களையும் வச்சு ஜாம் செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெந்துட்டே வரும், நல்லா கிளறிட்டே இருக்கணும். இந்த கப்பில் எனக்கு 3/4 கப் பைனாப்பிள் அரவை இருந்துச்சு. இதுக்கு நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கரையோட சுவை நீங்கள் பைனாப்பிளோட இனிப்பு தன்மை எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து தீர்மானிச்சுக்கோங்க. கொஞ்சம் குறையலாம், கொஞ்சம் கூட்டியும் போட்டுக்கலாம். கடைகளில் வாங்குகிற ஜாமில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதாவது பதப்படுத்துறதுக்காக வேதிப்பொருட்கள் கலந்துருப்பாங்க. நம்ம வீட்டில் செய்யும்போது அதெல்லாம் இல்லாமலே நல்லபடியாக தயாரிக்கலாம். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது நல்லா சுண்டணும், நல்லா கிளறிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் தயாராகிடும். இந்த மாதிரி நல்லா அல்வா மாதிரி நல்லா கனமாக தயாராகி வரும். இந்த சமயத்தில் நாம் ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஒரு 4-5 சொட்டு எலுமிச்சம் சாறு அதில் கலக்கணும். இந்த மாதிரி கொஞ்சமாக கலந்தால் போதும். நிறைய கலந்துட்டோம்னா ரொம்ப புளிப்பு சுவை அதிகமாகிடும். அதனால் இந்த அளவுக்கு கலந்தால் போதும். நான் ஒரு முழு பைனாப்பிள் எடுத்திருந்தேன். இப்போ அது வெந்துருச்சா தயாராகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா நடுவில் தண்ணி ஆட்ட வடியாமல் இருக்கணும். அப்போது ஜாம் தயார். இந்த மாதிரி முழுவதும் தமிழ் பேசும் காணொளிகளை ஆதரிக்க அம்மா நான் சும்மா இல்லை ஒலியலை வரிசையை விரும்புங்க. உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவியுங்க. அப்படியே கைச்சாடிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.